நம்ம பூமி சைனால ஜாவோ மிங்க்ருவின்னு ஒரு பையன் அவனோட ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் வீட்டில் லக் என்ஹான்ஸ்மெண்ட் ரிச்சுவல் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணுறான். அதாவது அதிர்ஷ்டத்துக்கு ஊட்டக்கூடிய மந்திரம். அதை ட்ரை பண்ணி முடிக்கிறான். பார்த்தா அப்படியே பேரலல் வேர்ல்டுக்குள்ளே போகிறான். அப்படியே மேலே ஆகாயத்துலேருந்து அப்படியே விழ ஆரம்பிக்கிறான். இவனுக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி வேற வேர்ல்டுக்குள்ளே அப்படியே மேலேருந்து ஆகாயத்துலேருந்து விழ ஆரம்பிக்கிறான். விழ ஆரம்பிச்சவன் ஒரு பையனோட உடம்புலேருந்து முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா நான் எங்கே இருக்கேன், எந்த இடம் அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே திருப்பி கண்ணாடியை பார்க்குறான். அவன் முகமே வேற மாதிரி இருக்கு, வேற ஒரு உடம்புக்குள்ளே இருக்கான். இந்த பாடியில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா அப்பதான் கரெக்டாக அவன் சூசைட் பண்ணியிருக்கான். சூசைட் பண்ண உடம்புல இவன் எந்திரிக்கிறான் புதுசா ஒரு ஆளா. ஒரு சுத்தி முத்தியும் பார்க்கறான். ஒரு மாதிரி ஹாலுசினேஷன் ஆகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி தலை சுத்துது. அவன் காதுக்குள்ள கிளீன் முருட்டின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே திரும்பி பார்க்கறான். அப்படியே வேற ஒரு சீன்ல ஒரு வீட்டில் 2 பேர் சூசைட் பண்ணிருப்பாங்க. அந்த சூசைட் பண்ண இடத்துக்குள்ள 4 போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வருவாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன நடந்திருக்கும், ஏதாவது பிளாக் ரிச்சுவல் ஏதாவது பண்ணிருப்பாங்களா, ஒருவேளை ஏதாவது பியாண்டரோட வேலையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே அங்க ஒரு போட்டோ இருக்கும், அதை எடுத்து பார்ப்பாங்க. அதுல பார்த்தா இந்த 2 பேர் இங்க சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா, இவங்களோட படமும் இங்க நம்ம ஒருத்தன் உடம்புல புகுந்தா இல்லையா கிளீன் முரிட்டி, அவனோட போட்டோ இருக்கும், அவங்களோட போட்டோ இருக்கும் சேர்ந்த மாதிரி. இவங்க 3 பேரும் ஒன்னா ஒரு யூனிவர்சிட்டியில ஹிஸ்டரி கிராஜுவேட்ஸ் முடிச்சவங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் இப்ப காட்டுறேன் பாத்தீங்களா, இந்த இப்ப வந்திருக்கான் இல்லையா வேர்ல்டோட ஒரு மேப். இதுதான் இந்த வேர்ல்டோட மேப், ஃபுல் மேப். இந்த வேர்ல்ட்ல மொத்தம் 4 கிங்டம் இருக்கு. இந்த 4 கிங்டம்ல லியான் கிங்டம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. அந்த லியான் கிங்டம்ல டிங்கன் சிட்டி அப்படிங்கிற சிட்டியில வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தன் பாடிக்குள்ளதான் நம்ம ஹீரோ உள்ள வந்திருப்பான். இவன் பேரு கிளீன் முரிட்டி. இந்த டிங்கன் சிட்டி பாத்தீங்கன்னா ஆவா கவுண்டின்னு ஒரு இடத்துக்குள்ள இருக்கும். எப்படின்னா நம்ம ஊர்ல இப்படி ஸ்டேட் அந்த மாதிரி. இந்த சிட்டியில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த சிட்டி முழுக்க யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்கும் படிக்கிற. இந்த சிட்டியில இந்த கிளீன் முரிட்டிங்கிறவன் ஒரு சிட்டிசன். இப்போ நம்ம கிளீன் முரிட்டி உடம்புல இருக்கா இல்லையா, இவனை கிளீன் முரிட்டினே வச்சுக்கோ. இவன் முன்னாடி செத்தான் இல்லையா சூசைட் பண்ணி, அவனோட டைரி எடுத்து பார்ப்போம். அவன் டைரியில இந்த டிங்கன் சிட்டியில யூனிவர்சிட்டியில காவோ யூனிவர்சிட்டி அதுல ஹிஸ்டரி கிராஜுவேட் இருப்பான். இவனுக்கு 2 லாங்குவேஜ் தெரியும், இன்னும் ஃபைசக் அண்ட் எர்மிஸ். அந்த இன்னொரு இடத்துல இவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சூசைட் பண்ணிருப்பாங்க இல்லையா. அந்த டைரியில என்ன போட்டிருக்கோன்னா, லெவல்ஸ்னு ஒருத்தன் நான் ஒரு ஏன்சியன்ட் புக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், நான் உனக்கு காட்டுறத அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்லுவான். உங்க 3 பேரும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் எல்லாம் டீகோட் பண்ணிருப்பாங்க. அதுல என்னென்னமோ நிறைய வித்தியாசமான மர்மங்களான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த டைரியில கடைசி பேஜ்ல என்ன எழுதிருக்கும்னா, எல்லாரும் சாக போறாங்க, என்னையும் சேர்த்துதான் அப்படின்னு எழுதிருக்கும். இவன் அந்த டைரி படிச்சுட்டு இருப்பான் இல்லையா, படிச்சுட்டு இருந்தபோது ஒரு சவுண்டு கேட்கும். பார்த்தா உள்ள இருந்து அவன் தங்கச்சி வெளியே வருவான். இவன் ஒரு ஸ்கூல் போற பொண்ணு, ஒரு டெக்னிக்கல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இவ பேரு மெலிசா முரிட்டி. இவளுக்கு இந்த டெக்னிக்கலான மிஷின்ஸ் அந்த இதை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அதனால ஈஸியா அந்த சிலதெல்லாம் சரி பண்ணிடுவா. அந்த வாட்ச் கூட உன்னை உடஞ்சு போயிருக்கும், அதை கூட ஈஸியா சரி பண்ணிடுவா. அவங்க அண்ணனை பார்த்து கேட்பா, நீ ரொம்ப டயர்டா இருக்க போல, நான் உனக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமைச்சு கொண்டு வருவா. அவன் சமைச்சு கொண்டு வரக்குள்ள அவன் சூசைட் பண்ணிருப்பான் இல்லையா. ரிவால்வர் கன்னு அப்புறம் அந்த டைரி எல்லாத்தையும் டெஸ்க்ல ஒழிச்சு வச்சிருவான். யோசிச்சுட்டு இருப்பான், என்ன நடக்குது, உங்க 3 பேரும் ஏதோ ஒரு ஏன்சியன் புக்கை படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் 3 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நான் டிரான்ஸ்மிகிரேட் ஆகி இவன் உடம்புல வந்திருக்கேன். இப்போ நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன். அந்த புக்ல என்ன இருக்கும், ஆன்டிகுனஸ் புக்னு அதுல போட்டுருந்துச்சு. அவ தங்கச்சியும் சமைச்சு கொண்டு வந்துருவான். கொண்டு வந்து இவன் சாப்பிட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், பவுண்ட்னா காசு, இந்த வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா பவுண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வரும்போது 8 பவுண்டுக்கு பிரெட் வாங்கி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். இவனும் அந்த கண்ணெல்லாம் எடுத்துட்டு நீ வரும்போது நான் இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சிட்டு, நான் மறுபடியும் அந்த லக் என்ஹான்ஸ்மெண்ட் ரிச்சுவல் பண்றேன், பண்ணி நான் மறுபடியும் என்னோட உலகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போவான். அந்த ரிச்சுவல் பண்றதுக்கான பொருள்லாம் வாங்க வெளியே போவான். வெளியே வந்து இந்த ஊரோட சிட்டியை பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும் சிட்டி, நல்லா அழகா. இதுல பாத்தீங்கன்னா டரட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஜோசியம் பாக்குற கார்ட்ஸ், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அந்த மாதிரி பாக்குற ஒரு கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்டீம் இன்ஜின்ஸ் நிறைய இருக்கும், செயிலிங் போட்ஸ் இருக்கும், யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் யார் இப்படி கொண்டு வந்தது அப்படின்னு இந்த காலத்துல இருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி ரொசால் குஸ்தாவோன்னு ஒரு அரசர் வந்திருப்பார், அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. அவரோட சிலையை பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி எங்க வேர்ல்ட்ல கண்டுபிடிச்சலாம் இங்க வந்திருக்கும், எப்படி இவரும் ஒரு வேளை நம்மள மாதிரி அந்த என் உலகத்துல இருந்து இந்த உலகம் வந்திருப்பாரு அப்படின்னு உனக்கு ஒரு டவுட். நம்ம கிளீன் முரிட்டி பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றதுக்கு மாதிரி உனக்கு ஃபீலா இருக்கும். யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் போய் ஒளிய ஆரம்பிச்சிருவான். ஒளியறதுக்காக ஒரு டென்ட்டுக்குள்ள போவான். டென்ட்டுக்குள்ள பார்த்தா ஒரு பொம்பளை ஜோசின்னு சொல்லிட்டு இருப்பா, டரட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஜோசின்னு சொல்லிட்டு இருப்பா. உனக்கு கூப்பிட்டு உட்காரு, நான் உன்னோட எதிர்காலம், கடந்த காலம், படிக்கல் காலம் எல்லாத்தையும் பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவா. இவனு ஃப்ரீ தானே, ஓகே போய் பார்ப்போம் என்னதான் சொல்றாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி உட்காருவோம். உட்காந்து ஒரு 3 கார்டு எடுத்து வைப்பா, டரட் கார்ட்ஸ். இது வந்து உன்னோட பிரசன்ட், இது வந்து உன்னோட பாஸ்ட், இது வந்து உன்னோட ஃபியூச்சர், எந்த கார்டை நீ பார்க்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிளீன் முரிட்டி சொல்லுவா, நான் வந்து பிரசன்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பிரசன்ட்டை எடுத்து திருப்பி பார்த்தா அதுல ஃபூல்னு போட்டிருக்கும். இதை பார்த்துட்டு என்னடா அவனுக்கு ஃபூல்னு போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதை பத்தி யோசிப்பான். யோசிச்சுட்டு பார்த்தா இவனை பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் இல்லையா. அவன் இந்த டென்ட் கிட்ட வரும்போது வேற ஒருத்தனை பார்த்தோன்னே குடுகுடுன்னு திரும்பி போயிருவான். இந்த ஜோசியம் சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அவளே உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தி உள்ள வருவா, நீ என்ன மாதிரி எவ்வளவு
எவ்வளவு நாள் வேஷம் போட போற அப்படின்னு உண்மையான ஜோசிக்காரி அப்பதான் உள்ள வருவாங்க அந்த டென்ட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவன் கிளம்பிடுவான். வீட்டுக்கு போயிட்டு ஓகே இந்த லக் என்ஹான்ஸ்மெண்ட் ரிச்சுவலை பண்ணுவோம், பண்ணி மறுபடியும் நம்ம உலகத்துக்கே போவோம் அப்படின்னு சொல்லி லக் என்ஹான்ஸ்மெண்ட் ரிச்சுவலை பண்ணுவான். பண்ண உடனே சுத்தி எல்லாம் அதிர ஆரம்பிக்கும். பார்த்தா வேற ஒரு கிரே ஃபாக் சாம்பல் புகை சூழ்ந்த ஒரு ரெலம் மாதிரி ஒன்று இதுக்குள்ள போயிடுவோம். அந்த ரெலம்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் சுத்தி ஸ்டார்ஸா இருக்கும் கலர்கள் ரெட் அண்ட் ப்ளூல. அந்த ஸ்டார்ஸ் ரெண்டுத்தை வந்து தெரியாம தொட்டுருவான். தொட்டோடனே அந்த ஸ்டார் பாத்தீங்கன்னா அந்த ரெலம் வேர்ல்டு அந்த கிரே ஃபாக் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இந்த வேர்ல்ட்ல இருக்கிற 2 பேர்த்த வந்து சமன் பண்ணி விட்டுரும். ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒருத்தி பேரு ஆட்ரே, இன்னொருத்தி பேரு அல்கர். இந்த கிரே ஃபாக்குள்ள ஒருத்தரோட மூஞ்சி வந்து தெரியாது, வெறும் வாய்ஸ் ஒரு உடல் அமைப்பான தோற்றம் அது மட்டும் தான் தெரியும், யாரோட ஃபேஸுமே தெரியாது. இவனும் என்ன பண்ணலாம், இந்த ஒரு ரெலம்குள்ள ஒரு ஷெரைன் கூட இல்லையே, ஒரு மாளிகை மாதிரி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். சொன்னே சுத்தி மாளிகை மாதிரி வர ஆரம்பிச்சிருவான். சொன்ன உடனே கிளின்முரட்டி. அப்பதான் அவனுக்கு புரியும், ஓகே இந்த ரெலம்குள்ள நான் என்ன சொன்னாலும் நடக்கும் போல அப்படின்னு சொல்லி ஒரு பெஞ்சை உருவாக்குவான் ஸ்ட்ரைட்டா. அந்த பக்கத்துல சைட்ஸ சேர்ஸ் உருவாக்கணுன்னே இவங்க 2 பேத்துக்கும் உள்ள வந்தாங்களே சமன் ஆனாங்களே, ஆச்சரியமா போகும். யாரு இவன் காடா இருப்பானா, சொல்றது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி இவனுக்கு சுப்பீரியரா அவனுக்கு தெரிவாங்க. 2 பேத்துக்கும் அவன் சுப்பீரியரா தெரிவாங்க, காடுன்னு எடுத்துப்பாங்க 2 பேருமே. இதெல்லாம் பார்த்து அல்கர் கேட்பான், நாங்க எப்படி இங்க வந்தோம், யாரு நீங்க, எப்படி எங்களை சமன் பண்ணீங்க, எதுக்கு சமன் பண்ணீங்க அப்படின்னு கேட்பான். உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பான். கிளின்முரட்டி சொல்லுவான், என் பேர் ஃபூல். அந்த பொண்ணு கேட்பா, ஆட்ரே கேட்பா, எங்களை திருப்பி உங்களால் போவைக்க முடியுமா, கண்டிப்பா போவைப்பேன். கிளின்முரட்டி, ஓகே நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது கேட்கலாம் என்கிட்ட அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பொண்ணு ஆட்ரே வந்து, நான் எப்படி பியாண்ட்ரா வருது, ஏதாவது ஈஸியான வழி இருக்கா அப்படின்னு கேட்பா. கிளின்முரட்டிக்கு ஒண்ணுமே புரியாது. பியாண்ட்ரா அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, ஒருவேளை ஏதாவது பவரா, ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட்ல இன்னொரு தருத்தான் பத்தி அல்கர், அவங்க கிட்ட அதுக்கு பதில் வந்து அல்கர் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அல்கர் என்ன சொல்லுவான், அது சிம்பிள், நீங்க எனக்கு தெரிஞ்ச உங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது நீங்க நோபல் உமனா இருப்பீங்கன்னு தோணுது, கண்டிப்பா நீங்க லியான் கிங்டம்ல இருந்து தான் வந்திருக்கீங்க, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுல இருக்க சர்ச்சில் ஏதாவது எவர் நைட் காடஸ் சர்ச் அது கீழேயோ லார்ட் ஆஃப் த ஸ்டார்ம்ஸ் சர்ச்சு கீழேயோ பியாண்டர் போய் ஆயிருங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஆட்ரே என்ன பதில் சொல்லுவானா, அப்படி ஜாயின் பண்ண என் ஃப்ரீடம் என்ன வருது, அப்படி எல்லாம் ஜாயின் பண்ண என் ஃப்ரீடம் போயிடும், என்னால நினைச்சதை பண்ண முடியாது, வேற ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஆல்கர் சொல்லுவான், ஓகே நீங்க ராயல்ட்டி தானே, அதை ராயல்ட்டி யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண பாருங்க அப்படின்னு. அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆட்ரே கேட்பா. உங்களால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பா. ஆல்கர் சொல்லுவான், ஓகே என்கிட்ட 2 செட் ஆஃப் சீக்வன்ஸ் என்னோட போர்ஷன் இருக்கு, ஒன்று செயலர் இன்னொரு ஸ்பெக்டர், நான் உங்களுக்கு அதை வச்சு ஹெல்ப் பண்றேன், நீங்க ஸ்பெக்டர் எடுத்துக்கோங்க, அது பியாண்டர் லெவல் பாலில் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு தேவையானதை தருவோம் அந்த ஸ்பெக்டருங்கிற பாத்வே, ஸோ அதனால நீங்க சீக்வன்ஸ் ஸ்பெக்டர் வேணா உங்களுக்கு தரேன் அப்படின்பா. அப்புறம் நம்ம ஆட்ரே பார்த்து ஃபுல் கிளின்முரட்டியை பார்த்து சொல்லுவா, ஓகே எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, தேங்க்யூ ஃபுல் அப்படின்னு சொல்லுவா. ஆட்ரே சொல்லுவா, நாங்க மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாமா, எப்படி மீட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்போம். கிளினுக்கு அப்போ ஒரு ஐடியா வரும், மறுபடியும் மீட் பண்ணலாமா, ஓகே மறுபடியும் மீட் பண்ணலாம், மண்டே 3 மணிக்கு ஷார்ப்பா வந்துருங்க. மறுபடியும் கிளின் என்ன சொல்லுவோம், ஓகே அடுத்ததா இருந்தா பேசுங்க. கிளின் வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ கதவு சட்டுற சத்தம் கேட்கும். கிரேஃப் ஆகிற நிலம்குள்ளேயே அது கேட்கும். உனக்கு வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி, ஓகே போதும் நம்ம முடிச்சுக்கலாம், நீங்க அடுத்த மண்டே 3 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலம்ல இருந்து வெளியே வந்துடும். வீட்டுக்கு வந்தோன்னா கதவுக்கு வெளியே, நாங்க ஆவா கவுண்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம், நீங்க தானே கிளின்முரட்டி, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நிற்பான். இன்னும் போலீஸா அப்படின்னு பதறிட்டு, ஓகே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கதவு திறந்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிற்பாரு. அவன் பேர் லியோனார்ட். இன்னொரு போலீஸு கூட வந்திருப்பாரு, அவன் பேர் வந்து டவுன் ஸ்மித். உள்ள வந்தோடனே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இறந்து போயிட்டாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சூசைட் பண்ணி என்ன நடந்தது, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பான். அங்க ஒரு ரிவால்வர் கூட காணாம போச்சு, அது உங்க வீட்டுல தான் இருந்துக்குன்னு நான் நினைக்கிறேன் சொல்லிடுவான். ரிவால்வர் அந்த டேபிள் கீழே தான் இருக்கு. ஸ்மித் கேட்பான், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, என்ன நடந்தது நேற்றுக்கு நைட்டு கிளன்னு சொல்லுவான். நான் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது மேஜை மேல படுத்திருந்தேன், எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நான் கண்ணை வச்சு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், நான் ஃபெயில் ஆயிடுச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாமே சதறி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஓகே இங்க வச்சு என்னால எதுவும் சொல்ல முடியாது, என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, அங்கதான் ஏதாவது என்னால டீட்டெயிலா விசாரிக்க முடியும் அப்படின்னு அந்த போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவார். இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கீழே வந்து அந்த போலீஸ் வண்டியில ஏறலான்னு போவான். ஓகே இவன் யோசிச்சிட்டே வருவான், நான் போனா மாட்டிக்குவேன், என்ன போய் விசாரிச்சாங்கன்னா நான் வேற உலகத்துல இருந்து வந்தேன்னு தெரிஞ்சிரும், என்ன பண்றது, அந்த டைரியை எடுத்துட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு பயத்துல தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பான். ஓடுவான் அந்த சிட்டி முழுக்க ஓடுவான். அந்த குதிரை வண்டியில ஏறி தப்பிச்சு பார்ப்பான். பார்த்தா அந்த குதிரை வண்டியிலேயே அந்த போலீஸ்காரன் உட்காந்துருப்பான். என்னடா கரும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் வீட்டுல இருந்து பெஞ்சில இருந்து முழிப்பான். கனவாடா இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு அவன் கதவு தானா திறக்க ஆரம்பிக்கும். கதவு திறந்தா மறுபடியும் அந்த போலீஸ்காரன் மறுபடியும் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் ஸ்மித் அப்படின்னு. அவனுக்கு ஒரே அல்லுடுறோம், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா அந்த போலீஸ்காரன் அவனோட பியாண்டர் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனை ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள தள்ளி அதுல அவனை பத்தி ஏதாவது விசாரிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவான். அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள பார்த்தா பின்னாடி ஒரு போலீஸ்காரி இருப்பான். அவ பேர் பாத்தீங்கன்னா டால். அவ்வளவு ஒரு போலீஸ். அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட ஸ்பிரிட்குள்ள போய் அவனோட மெமரிஸ் செக் பண்ணுவா. இவன்கிட்ட ஏதாவது அதை பத்தி தெரியுமா, அந்த ஆன்டிகனஸ் நோட் புக் எங்க இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக செக் பண்ணுவா. செக் பண்ணி முடித்தோடனே முடிச்சு பாப்பா நான் பாஸ் ஆயிட்டேனா. அந்த போலீஸ்காரி சொல்லுவா, எனக்கு 3 விஷயம் கன்ஃபார்ம் தெரியும், இவனே சுட்டுக்க ட்ரை பண்ணிருக்கான், ஆனா இன்னும் உயிரோடு இருக்கான், ஆனா இவன்கிட்ட இப்ப எந்த மெமரியும் இல்ல, இவனும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே வெல்ச் நயா மாதிரியே டெட் எண்ட்ல நிக்கிறான், உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டுருவா. இன்னொரு போலீஸ்காரன் இருந்தாலே ஸ்மித், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த ஆன்டிகனஸ் நோட் புக் கேஸ் பெருசா போயிட்டே இருக்கு. அந்த ஸ்மித் அந்த இன்னொரு போலீஸ் இருக்கான் பாத்தீங்களா, அது நம்ம கிளீன்
ஒருட்டியை பார்த்து நீயும் இந்த ஆன்டிகோனஸ் நோட் புக்கோட கேஸ்ல சம்பந்தமா இருக்கு, உன்னை டெய்லியும் வந்து நாங்க காப்பாத்திருக்க முடியாது, யாராவது வெளியே இருந்து வந்து உன்னை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு, நாங்க குழந்தை மாதிரி உன்னை பாத்துக்க முடியாது, என்ன பண்ண போற, நீ வேணா எங்க கூட பியாண்டரா ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. பியாண்டரோட பவர்ஸை பத்தி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட சொல்றேன். ஆனா இந்த கதையில வந்து இந்த கதை ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு நைட் நாவல். இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம், ஆனா புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஈஸி தான் எல்லாமே. இந்த பவர்ஸை மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம்.